தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டிற்கு 2 துணை முதலமைச்சர்கள் நியமனம். தமிழ்நாட்டிற்கு 2 துணை முதலமைச்சர்கள் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சராக மே 10ஆம் தேதி ஜோசப் விஜய் பொறுப்பேற்றார். அமைச்சரவைகளில் ஆதவ் அர்ஜுனா குறுக்கீடு செய்வதாக கூறப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனா துணை முதலமைச்சர் போன்று செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஜோசப் விஜய் கவனத்திற்கு இதனை புஷி ஆனந்த் கொண்டு சென்றார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் போட்டவர் ஆதவ் அர்ஜுனா. அவர்தான் நிழல் முதலமைச்சராக உள்ளார். இந்த சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனா துணை முதலமைச்சராக நியமிக்கப்படலாம் என ஒரு பேச்சு உள்ளது. புஷி ஆனந்துக்கு இது எரிச்சலை கிளப்பியுள்ளது. ஆதவ் அர்ஜுனாவை துணை முதலமைச்சராக நியமிக்கக்கூடாது, தான் சீனியர் என்று ஜோசப் விஜயிடம் வாதிட்டுள்ளார் புஷி ஆனந்த். கடந்த 40 ஆண்டுகளாக இயக்கத்தை கட்டி காத்தது தான் என கூறியுள்ளார். ஆக ஜோசப் விஜய்க்கு இது மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனா துணை முதலமைச்சராக நியமிக்கக்கூடாது என புஷி ஆனந்த் போர்க்கொடி தூக்கியுள்ளார். புஷி ஆனந்தை சமாதானம் செய்யும் பொருட்டு 2 துணை முதலமைச்சர்கள் நியமிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் 2 பேருமே துணை முதலமைச்சர்கள். 2 துணை முதலமைச்சர்கள் நியமிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இது தமிழக வெற்றி கழக வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரவலாக மற்ற மாநிலங்களில் கூட 2 துணை முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். 5 துணை முதலமைச்சர்கள் கூட இருந்திருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டிற்கு 2 துணை முதலமைச்சர்கள் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஒன்று ஆதவ் அர்ஜுனா, மற்றொன்று புஷி ஆனந்த்.